ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போன வாரம் ஒன்றும் போடல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால. இப்போ புட்டு பண்ணுறது காமிக்கிறேன், ஈஸி மெத்தடு. இதுக்கு ஒரு சின்ன, அதாவது சிங்கிள் பர்சனுக்கு சாப்பிட்ற மாதிரி புட்டு. ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த புட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தேங்காய். பட் நேந்திர பழம் இதில் கொஞ்சம் பழம் சேர்த்துறேன். நான் நேந்திர பழம் கட் பண்ணினது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த புட்டோட பாத்திரம் இருக்குல்ல, அதில் அந்த ஜல்லடை அந்த இது போடணும். அதில் அதுக்கு அந்த ஜல்லடை போட்ட பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் அந்த துருவின தேங்காய் கொஞ்சம் தூவி விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் பழம் பீசஸ் கட் பண்ணின பழம் இருக்கு இல்லையா, நேந்திர பழம் இது, அது போட்டு அப்புறம் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்ட பிறகு அதுக்கு மேலே திருப்பியும் நம்ம கொஞ்சம் அந்த துருவி வச்சுருக்குறோம்ல, அந்த தேங்காயும் கொஞ்சம் பழமும், ஃபஸ்ட்டு பழம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மேலே தேங்காய் போட்டுக்கோங்க. பழம் பீசஸ் கட் பண்ணினது. கம்மியாக போடுறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இது நான் நிறைய போட்டுட்ருக்குறேன். கம்மியாக உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே திருப்பியும் தேங்காய் துருவல் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அந்த குக்கரோட ஆவி வர்ற அந்த இது இருக்குல்ல, நாசில், அதுக்கு மேலே வச்சுட்டா போதும். ஈஸி. இது ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த புட்டு பாத்திரம். இது நான் எடுக்கும்போது இப்போ ஹேண்டில் உடஞ்சிருச்சு. ஸோ அர்ஜென்ட்டில் எடுத்தேன்னா அதில் உடஞ்சி போச்சு. இல்லாட்டி அங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும் நம்மளுக்கு கருப்பாக பிடிக்கிறதுக்கு. இப்போ அந்த பொடி உடஞ்சதுனால தான் நான் துணியில் பிடிச்சிட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு செகண்டில் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 2-3 பீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். குழந்தைகளுக்கு ஈஸியாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதே மட்டனோ ஏதோ என்ன வேணுமோ மசாலா இல்லை பச்சை பயிறு குழம்பு அந்த மாதிரி அதுவும் மிக்ஸ் பண்ணி அது பண்ணி போடலாம் இதில். ஓகே, தேங்க்யூ, பாய்.